இங்க பாரு, நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன்றதுக்காக மறுபடியும் அந்த பொண்ணோட பைக்ல சுத்துறது, வெயில் அடிக்குதுன்னு ஜூஸ் குடிக்கிறது, மழை பெய்யுதுன்னு டீ குடிக்கிறது, இந்த ஒரே ஏரியால ஒரே வீட்ல உங்க 2 பேருக்குமே ஆர்டர் வந்தாலும் நீ தனியா உன் பைக்ல போ, அவ தனியா அவ பைக்ல போவா. புரியுதா? எல்லாம் எனக்கு புரியுது. நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ ஆசைப்பட்ட கூட வண்டியில போன மாதிரி சொல்ற. அவன் நான் வரலனா நான் உன்னை மேம் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு பிளாக்மெயில் பண்ணான். அதனால தான் நான் போனேன்னு. பிளாக்மெயிலா? ஆமா. நீ என்ன தப்பு பண்ணன்னு அவ உன்னை பிளாக்மெயில் பண்ணா? இல்லை காவியா, நான் இந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்னடா குரு, சொல்லுடா, என்ன மறைச்ச? ஏய் இரு, நீ என்னென்னமோ யோசிப்ப போலையே. நீ யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த வேலை வேணும்னா வண்டி வேணும்ட்டாங்க. என்கிட்ட இது வண்டி உனக்கு தான் தெரியும்ல. அதான் மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியாம நான் ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த வண்டியில் டெலிவரி பண்ணுறது என் ஃப்ரெண்டு ஸ்ரீராம, அவருக்கு தெரியும். இவ இன்னைக்கு தான் வந்தாளா, இவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கலான்னு பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டா. என்ன வண்டி? நிதி வண்டி, சைக்கிள். அட பாவி, எப்படின்னா ஒரு 2-3 மாசத்துல எம்ஐல வாங்கிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே, என் வண்டி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கேபு இல்ல ஆட்டோல போய்க்கிறேன். ஏய் காவியா, அதெல்லாம் எதுவும் வேணாம். என்ன எப்படியும் ஒரு 2-3 மாசத்துல லோன் போட்டாது வாங்கிடுவேன். நீ வாங்குடா, அது வரைக்கும் என் வண்டி யூஸ் பண்ண. ஏய் இல்லை காவியா, ப்ளீஸ் வேணாம். ஏன்டா வேணாங்கிற? உன்கிட்ட பைக் கூட இல்ல குரு. பைக் இல்லாதவங்க கூட எங்கன்னு எப்படி வர்றதுனா? இல்லடி, அது ஒரு மாதிரியா இருக்கும். நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு, என்கிட்ட என்ன ஒரு மாதிரி? அதனால தாண்டி ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு பாய் ஃப்ரெண்டா நான் தானே உனக்கு எல்லாமே பண்ணணும். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நான் பண்ணணும்னு நினைப்பேன்ல, அப்ப நானும் பண்ணலாம்ல. அப்படி சொல்லல காவியா, இந்த ஒரு